வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ரேபிட் அகாடமி. நான் உங்கள் சாதனா. டெய்லி பார்த்திங்கனாக்கா ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்து சில கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நள்ளிரவில் திரும்ப பெற்ற நாள். அதாவது பார்த்திங்கன்னா டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா அப்போதைக்கு தான் நமக்கு 2000 புது 500 ரூபா அதெல்லாம் விட்டாங்க. அது எப்போ அப்படின்னாக்க நவம்பர் 8, 2016 அந்த நள்ளிரவில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட்டுகள்லாம் செல்லாது, நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக புது நோட்டுகள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இந்த டேட்டில் தான் வந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்கனாமிக்கலில் கண்டிப்பாக கேட்கலாம் சான்ஸ் இருக்க கொஷின். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நள்ளிரவில் திரும்ப பெற்ற நாள் நவம்பர் 8, 2016. நெக்ஸ்ட் கொஷின். எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் முதல் பிளவு ஏற்பட்டது அப்படின்னா 1907 சூரத் பிளவு. அப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, மிதவாதிகளோட காங்கிரஸை வந்துட்டு அதாவது தீவிரவாதிகள் இல்லாத மிதவாதிகளோட காங்கிரஸ் வந்துட்டு மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூரத் பிளவுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சூரத் பிளவுக்கு அப்புறமா தீவிரவாதிகள் இல்லாத காங்கிரஸை வந்துட்டு மேத்தா காங்கிரஸ்னு சொல்லியிருப்பாங்க. 1907 வந்துட்டு நமக்கு சூரத் பிளவு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட முதல் பிளவு. அதே மாதிரி 1905 பார்த்திங்கனாக்க என்ன நடக்கும்னா வங்க பிரிவினை கொண்டு வந்தவர் யார்? கர்சன் பிரபு. 1964 தமிழ்நாடு என பெயர் மாற்றம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு. சுப்பிரமணிய பாரதியோட அரசியல் குரு யாருன்னா சிஸ்டர் நிவேதிதா. இவங்க யாரோட சீடர் அப்படின்னா விவேகானந்தரோட சீடர். ஓகேங்களா, இவங்க ஒரு பெண், இவங்க விவேகானந்தரோட சீடர். ஓகேங்களா. சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யார்? சிஸ்டர் நிவேதிதா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இது வந்துட்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1908 தன்னோடதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் நடைமுறைக்கு வந்தது 1909. நெக்ஸ்ட் கொஷின். வன மகோத்சவம் அல்லது காடுகளின் திருவிழா யாரால் உருவாக்கப்பட்டது? தாகூர். வன மகோத்சவம் காடுகளின் திருவிழா யாரால் உருவாக்கப்பட்டது? தாகூர். நெக்ஸ்ட் கொஷின். எந்த பாமினி சுல்தான் விஜயநகருக்கு எதிராக புனித போர் தொடுத்தார்? யூசுப் அடில் கான். பெரும்பாலுமே பார்த்திங்கனாக்கா விஜயநகர அரசுக்கும் பாமினி ஒரு பேரரசுக்கும் ஒரு போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கும். காரணம் என்னென்னா வளமிக்க பகுதியான இந்த ரெய்ச்சூர் அதாவது தோவா பகுதியை வந்துட்டு கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்குள்ளார அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி புனித போர் எந்த பாமினி சுல்தான் விஜயநகர அரசுக்கு எதிராக புனித போர் தொடுத்தார் அப்படின்னாக்க யூசுப் அடில் கான். நெக்ஸ்ட் கொஷின். 6 கார்பன் 13 மற்றும் 7 நைட்ரஜன் 14 ஆகிய அணுக்கருக்கள் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றன? அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கீழே இருக்க நம்பரை பாருங்கள், நமக்கு சேமாக இருக்காது இல்லைங்களா. கீழே இருக்க நம்பரும் சேமாக இல்லை, மேலே இருக்க நம்பரும் சேமாக இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பரை கழிங்க. 13 - 6 எனக்கு 7, 14 - 7 எனக்கு என்ன 7. ஸோ இது எனக்கு சேமாக இருக்குது. இதுதான் எனக்கு என்னென்னா நைட்ரஜனோட எண்ணிக்கை. கீழே இருக்கிறது புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சரிங்களா. மேலே இருக்கிறது புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை.
எனக்கு இந்த இடத்துல நியூட்ரான்களின் எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணலாம்? புரோட்டான்களின் எண்ணிக்கையை புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்லேருந்து கழிக்கும்போது எனக்கு நியூட்ரான் எண்ணிக்கை வந்துடுமா? நியூட்ரான்களோட எண்ணிக்கை எனக்கு என்ன இருக்குது? கரெக்டாக இருக்கா? அப்போ எனக்கு இது என்னது? ஐசோட்டான்களா? நெக்ஸ்ட் கொஷின். முறையே R1 மற்றும் R2 ஆரங்கள் கொண்ட 2 கோளங்கள் ஒரு மெல்லிய கம்பியால் இணைக்கப்பட்டு அவற்றிற்கு மொத்த மின்னூட்டம் Q தரப்படுகிறது. Q1 Q2 என்பன முறையே அவற்றின் தனித்த மின்னோட்டங்கள். Q1 by Q2 equal to R1 by R2. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். பஞ்சாயத்து ராஜ்யத்தை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எனக்கு ராஜஸ்தான். எனக்கு தமிழ்நாடு வந்துட்டு நேற்று ஒன்று சொல்லியிருந்தோம், என்ன? ரயத்துவாரி முறையில் தீர்வு வழங்கிய முதல் மாநிலம் அப்படின்னாக்க தமிழ்நாடு. இது பஞ்சாயத்து ராஜ்யத்தை முதல்ல ஏற்படுத்த மாநிலம் அப்படின்னாக்க நமக்கு ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஷின். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியாக இருந்தவர். இவரோட புகழ் மிக்க அந்த சிகாகோ இது வந்துட்டு 1893 நடந்திருக்கும். அதுக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது யாருன்னா சர் ஆர்த்தர் ஹேவ்லாக். சர் ஆர்த்தர் ஹேவ்லாக். நெக்ஸ்ட் கொஷின். தாவரங்களும் விலங்கினங்களும் வசிக்கும் இடத்தொகுதியானது எப்படி அழைக்கப்படுதுன்னா சமூகம். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இணைந்து வசிக்கக்கூடியது தான் சமூகம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தயாமின் என்ன பண்ணுன்னா பெரிய இது சால்வ் பண்ணும். அஸ்கார்பிக் வந்துட்டு ஸ்கர்வியை இது பண்ணும். கால்சியம் ரிக்கட்ஸ், இது ரிக்கட்ஸ் வந்துட்டு வளைந்த எலும்புகள். கால்சியம் எலும்புகளுக்கு இது ஸ்ட்ரென்த் தரக்கூடியது. அப்போது இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக தெரியுது. ஸோ 2. டேகோ பெரால்ஸ் அப்படிங்கும்போது அது மலட்டுத்தன்மை. அப்போ 3, 1, 2, 4 எங்கே இருக்குது? சி. ஸோ சி தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஜெனரல் ஹேவ்லாக். நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஜெனரல் ஹேவ்லாக். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கிறது? தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும். தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. நெக்ஸ்ட் கொஷின். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். நெக்ஸ்ட் கொஷின். முதல் நிதிக்குழு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யார்? கேசி நியோகி. 4வது நிதிக்குழு ராஜமன்னார். 10 பந்து. அப்போது கேசி பந்த் தான் 10வது நிதிக்குழு. ஸோ எனக்கு C1. 12வது நிதிக்குழு ரங்கராஜன். அப்போது 2, 4, 3, 1, 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். UIDAIயின் முதல் தலைவர் யார்? நந்தன் நிலேகானி. UIDAIயின் முதல் தலைவர் யார்? நந்தன் நிலேகானி. நெக்ஸ்ட் கொஷின். தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவான ஆண்டு பார்த்திங்கன்னா 2014. தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவான ஆண்டு 2014. நெக்ஸ்ட் கொஷின்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.